பறவைகளின் மழைக்காலம். நாக்பூர் காட்டுல ஒரு சமயம் அதிக கனமழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த சமயம் மீனோட குழந்தைங்க வீட்டுல தனியா இருந்தாங்க. மழைய பார்த்து ரொம்பவே பயத்தோட இருந்தாங்க. மீனும் தன்னோட குழந்தைங்களுக்காக உணவுகளை தேடி காட்டுக்கு போயிருந்தது. அந்த சமயம் சின்னு ஜன்னல்ல இருந்து வீட்டுக்கு வெளியே மழை பெய்யறத எட்டி பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு இதெல்லாம் புதுசா இருந்தது. உடனே மீரா சின்னு கிட்ட இப்படி சொன்னான். சின்னு, உள்ளவா, வெளிய ரொம்ப அதிக மழை பெய்யுது. இந்த சமயத்துல வெளிய போறது நல்லது இல்லைன்னு அம்மா சொல்லிருக்காங்க. அவங்க இல்லாதப்போ வீட்டை விட்டு வெளியவும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்போ நீ வீட்டுக்குள்ள வா. அக்கா, வெளியேண்டு ஒரு சத்தம் கேக்குல்ல, எங்கிலேந்து கேக்குன்னு பாடிட்டு இருக்கங்கா. சின்னு, அதுதான் இடி சத்தம் வானத்துல இருந்து வருது. சரி சின்னு, நீ உள்ள வா. என்ன ஆனாலும் அம்மா வர்றது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக வேணாம், அது ரொம்ப ஆபத்து. இப்படின்னு மீரா தன்னோட தம்பிய கவனமா பாத்துக்கிட்டா. மழை அதிகமா பெய்ய தொடங்குச்சு. சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் கல்பனா, ஹாய் சந்தோஷ், ஹாய் பிரியதர்ஷினி, ஹாய் யூஹிதா, ஹாய் பிரவீன் குட்டி, வசந்தி உங்களுக்கும் ஹாய், ஹாய் மகா, ஹாய் ஸ்ரீ நவனீஷ், ஹாய் அறிவுச்செல்வி, முஹி உங்களுக்கும் ஹாய், கனி, ஹாய் கனி, ஹாய் கருண், ஹாய் சன்விகா ஸ்ரீ, சத்விகா ஸ்ரீ உங்களுக்கும் ஹாய். இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து குழந்தைகளுக்கும் என் மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட குழந்தைங்க நேமும் சொல்லணும்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ஸ்டோரியில மீட் பண்ணலாம். பாய். உணவு தேடி போன மீனும் மலையில மாட்டிக்கிச்சு. மலையில ரொம்ப தூரம் பறக்க முடியாததால ஒரு மரத்துக்கு அடியில மீனு குருவி உட்கார்ந்து இருந்துச்சு. என்ன இந்த மழை இப்படி பெய்யுது? பாவம் என் குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு மழை நிக்கலன்னா பரவாயில்ல, மழையில நினைஞ்சுக்கிட்டாவது எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும் இப்படின்னு மீனும் தனக்கு தானே பேசிட்டு இருந்துச்சு. ஆனா மழை நிக்காம இன்னும் அதிகமா பெய்ய தொடங்குச்சு. அந்த சமயம் காலுக்காகவும் அந்த பக்கமா வந்துட்டு இருந்தது. மீனு அங்க மரத்து கீழே இருந்ததை பார்த்துட்டு மீனு கிட்ட போய் பேச தொடங்குச்சு. ஏய் மீனு, என்ன இங்க இருக்க? வீட்டுக்கு போலையா? உன்னோட குழந்தைங்க வீட்டுல தனியா இருப்பாங்கல்ல? ஆமா காலு அண்ணா, எனக்கும் அதை நினைச்சு கவலையா தான் இருக்கு. ஆனா இந்த மழையில என்னால அவ்வளவு தூரம் பறக்க முடியாது, அதான் இங்கேயே இருக்கேன். மீனு, உன்னை பயமுறுத்தணும்னு சொல்லல, ஆனா இத உன்கிட்ட சொல்லாமையும் இருக்க முடியல. நம்ம காட்டுக்கு மோசமான கழுகு ஒண்ணு வந்திருக்கான். அது குழந்தைங்க பெரியவங்கன்னு யாரையும் விட்டு வைக்காம சாப்பிட்டுடுதான் மீனு. ஆமா காலு அண்ணா, எனக்கும் இந்த விஷயம் தெரியும். நான் நேத்து புல்புல் வீட்டு பக்கமா போனேன். அந்த கழுகு புல்புல்லோட 2 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைய சாப்பிட்டுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு நாங்க போய் அந்த கழுக மிரட்டினேன். வேட்டைக்கார கழுகி, இங்க இருந்து கிளம்பிடு, இல்லனா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது இப்படின்னு சொன்னதை கேட்டு கழுகு மீனுவை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டுச்சு. ஏய் குருவி, ஒழுங்கா இங்க இருந்து நீ போயிடு, இல்லனா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. இப்போ நான் இந்த பறவையை சாப்பிட்டுட்டு இருக்கதால உன்னை விடுறேன், இல்லனா உனக்கும் இதே நிலைமை தான். இதுக்கப்புறம் நான் உன்னை எங்கேயாச்சும் பார்த்தேன்னா அன்னைக்கு நீ தான் எனக்கு சாப்பாடு. இப்படின்னு அந்த கழுகு சொல்லிட்டு மீனோட மேல ரொம்ப கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. புல்புல் கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்துடுச்சு. தன்னோட குழந்தைங்க இல்லாததை நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருந்தது. அந்த சமயம் மீனு புல்புல் கிட்ட இப்படி சொன்னது. புல்புல், அந்த கழுகு உன்னோட 2 குழந்தைங்களையும் சாப்பிட பார்த்துச்சு. நான் அங்க சரியான நேரத்துக்கு வந்ததால உன்னோட 2 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைய மட்டும்தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சது. என்ன மன்னிச்சிடும் புல்புல். உன் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும். அந்த கழுகு நான் சும்மாவே விட மாட்டேன் இப்படின்னு புல்புலுக்கு நான் ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்திட்டு வந்தேன் காலு அண்ணா. நல்லது மீனு, பாவம் புல்புல், இன்னொரு குழந்தையாவது காப்பாத்தினியே. இருந்தாலும் அவசரப்பட்டு கோவத்துல எந்த முடிவும் எடுக்காத மீனு. அந்த கழுகு உனக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்ல, காட்டுல இருக்க எல்லா பறவைங்களுக்கும் ஆபத்து தான். முதல்ல இத பத்தி எல்லா பறவைங்களுக்கும் சொல்லுவோம், பிறகு எப்படியாச்சும் அந்த கழுக நம்ம காட்டை விட்டு துரத்தணும் மீனு. சரி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ. ஆமா காலு அண்ணா, மழை நின்னாலும் நிக்கலனாலும் நான் என் வீட்டுக்கு கிளம்பணும். குழந்தைங்க தனியா இருக்கிறத நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி மீனு, நான் கிளம்புறேன். இப்படின்னு பேசிக்கிட்டு காலு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. உடனே மீனுவும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த மலையில அங்கிருந்து கிளம்பிடுச்சு. ஆனா தன்னோட வீட்டுக்கு போக மனசு இல்லாம இப்படி யோசிச்சுட்டு இருந்துச்சு. அந்த கழுக ஏதாச்சும் பண்ணணும். இனி அந்த கழுகு யாரையும் சாப்பிடக்கூடாது, அதுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும் இப்படின்னு மீனு யோசிச்சுக்கிட்டு தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம கழுகுங்களோட கூட்ட நோக்கி பறந்து போச்சு. அப்போ மீனுவை பார்த்த சில வேட்டைக்கார கழுகுக இப்படி சொன்னது. தலைவரே,
பாருங்க, இந்த மலையிலும் ஒரு பறவை நம்ம இடத்த நோக்கி வருது. இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல விருந்து கிடைக்க போகுது. ஆமா தலைவரே, அவன் சொல்ற மாதிரி அதை பிடிச்சு சாப்பிட்டா நமக்கு வயிறு நிறைஞ்சிடும். இப்படியே அந்த கழுகுங்க மீனு வரத பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மீனுவுக்கு அந்த கழுகுகளை பார்க்கறப்போ பயமா தான் இருந்துச்சு. அதையெல்லாம் வெளியே காட்டிக்காம தைரியமா அந்த இடத்துக்கு போச்சு. பிறகு தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டது. நான் என் குழந்தைங்கள்ட்ட எப்படியாச்சும் போயிடணும், இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க ஏதாவது செய்யணும். இப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீனு கழுகு கிட்ட போச்சு. மனசுல பயம் இருந்தாலும் மீனு தன்னோட புத்திசாலித்தனத்தாலும் தைரியத்தாலும் அவர்களை எதிர்த்து நிக்க முடிவு பண்ணுச்சு. வேட்டைக்கார கழுகு கிட்ட இப்படி சொன்னது. நான் என் வீட்டுக்கு போறேன், என்ன ஏன் தடுக்கிறீங்க? இப்படின்னு மீனு சொன்னதை கேட்டு வேட்டைக்கார கழுகு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னது. இங்க வந்துட்டு எப்படி நீ வீட்டுக்கு போக முடியும்? நேரா என் வயித்துக்குள்ளதான் போக போற. இப்படின்னு அந்த கழுகு சொன்னதை கேட்டு மீனு எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சிடணும்னு நினைச்சது. அதே சமயம் அந்த கழுகுக்கு இவங்க மூலியமா ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு நினைச்சது. இப்படி யோசிச்சுட்டு மீனு தைரியமா அந்த கழுகு கிட்ட வேணும்னே இப்படி சொன்னது. என்ன நீங்க சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட பலசாலியான ஒருத்தவர் உங்களை வேட்டையாடிடுவார். அப்படியா? என்னை விட இந்த காட்டுல யாரு பலசாலி? அது யாரு? நான் இது வரைக்கும் அப்படி யாரையும் பார்த்தது இல்லையே. அது வேற யாரும் இல்ல, என்னோட கணவர் தான். அவர் தான் இந்த காட்டிலேயே மிகப்பெரிய பலசாலி. அது மட்டும் இல்லாம உங்களை விட பெரிய வேட்டைக்காரரும் அவர் தான். அவர் என்னையும் என்னோட 3 குழந்தைங்களையும் காப்பாத்திடுவாரு. நீங்க என்ன சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அவர் உங்களோட உயிரையே எடுத்துடுவாரு. அப்படி நீங்க அவர்கிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சீங்கன்னா என்ன நீங்களே சாப்பிட்டுக்கலாம். அப்படியா? சரி, உன் கணவர் என்னை விட எவ்வளவு பலசாலின்னு நாங்களும் பாக்குறோம். உன் கணவரை எங்கள்கிட்ட கூப்பிட்டுட்டு வா, பார்க்கலாம் யார் பலசாலின்னு. அவர் இங்கெல்லாம் வர மாட்டாரு. உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க அவங்க கிட்ட வாங்க. ஓ அப்படியா? சரி, நீ எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ. இப்படின்னு சொன்னதும் மீனு உடனே அங்கேருந்து பறந்து புல்புல் பறவையோட குழந்தைங்களை சாப்பிட்ட அந்த கழுகோட குகைக்கு இவங்கள கூட்டிட்டு போச்சு. நீங்க இங்கேயே நில்லுங்க, நான் முதல்ல போறேன். உங்களை பார்த்தா அப்புறம் என்ன உங்கள்ட்ட இருந்து காப்பாத்திடுவாரு. என்னோட குழந்தைங்களை முன்னாடியே சாப்பிட்டுட்டாரு. அவர் என்ன சாப்பிட போறாருன்னு ஏதாச்சும் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா அப்போ நீங்க உடனே அங்க வந்துருங்க. என்னது? தன்னோட மனைவிய சாப்பிடணும்னு நினைப்பாரா? குழந்தைங்களை சாப்பிட்டாரா? ஒண்ணுமே புரியலையே. சரி, ஆனா நீ எங்களை ஏன் இங்கே நிக்க சொல்றன்னு ஒன்னும் புரியல. இருந்தாலும் நீ சொன்னதை செய்யறேன். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு தான் இன்னைக்கு உணவு. எப்படியோ நான் தான் ஜெயிக்க போறேன். இப்படின்னு பேசிட்டு மீனு முன்னாடி போனது. மீனுவை பார்த்த வேட்டைக்கார கழுகு இப்படி சொன்னது. ஆஹா, நேத்து என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா இன்னைக்கு நீ ஏன் இங்க வந்து மாட்டிக்கிட்ட. உன்னை இன்னைக்கு சாப்பிடாம விட மாட்டேன். என்ன இப்போ உன்னால சாப்பிட முடியாது. என்ன உன்னை விட பலம் வாய்ந்த வேட்டைக்கார கழுகு சாப்பிட போறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதும் கழுகு கோவம் ஆயிடுச்சு. உடனே மீனு கிட்ட இப்படி சொன்னது. என்னது? என்னை விட பலசாலியா? யாரு அது? என்னை எதிர்க்க யாருக்கு தைரியம்? என்னோட உணவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை இப்போவே சாப்பிடுறேன். சரி, என் குழந்தைங்களை சாப்பிட்டா மாதிரி என்னையும் சாப்பிடு. எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. என் குழந்தைங்களே இல்ல, இதுக்கப்புறம் நான் எதுக்கு இருக்கணும்? இப்படின்னு மீனு வேகமா கத்திட்டு இருந்தது. மீனு ஏன் இப்படி சொல்லுதுன்னு அந்த கழுகுக்கு ஒண்ணும் புரியல. உடனே கழுகு மீனு கிட்ட இப்படி கேட்டது. என்ன சொல்ற? அது உன்னோட குழந்தைங்களா? இல்லையே, அது என்னோடது. அதுவும் இல்லாம அவங்கள விட நான் தான் பலசாலி. அதனாலதான் நான் அவங்கள சாப்பிட்டேன். இப்போ உன்னையும் சாப்பிடுறேன். சரி, சாப்பிடு, என்னையும் சாப்பிடு. இப்படின்னு மீனு சத்தமா அந்த கழுகுங்களுக்கு கேக்குற மாதிரி கத்திட்டு இருந்தது. மீனு சொன்னதை கேட்டதும் அந்த கழுகு உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி வேட்டைக்கார கழுகு முன்னாடி வந்துச்சு. இது என்னோட உணவு. இத உனக்கு எல்லாம் தர முடியாது. இத நான் தான் முதல்ல பார்த்தேன். உனக்கு எப்படி தர முடியும்? நீ தான் என்னோட பலசாலின்னு சொல்லி வச்சிருக்கியா? வா, யாரு பலசாலின்னு பார்க்கலாம். இப்படின்னு பேசிக்கிட்டு 2 கழுகுங்களும் அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம சண்டை போட்டுக்கிட்டாங்க. மீனு இதையெல்லாம் தூரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. கழுகு தலைவர் கூட வந்த கழுகுங்களும் அங்க சண்டை நடக்கிறத பார்த்து பயந்து பறந்து போயிட்டாங்க. ரொம்ப நேரம் சண்டைக்கு அப்புறம் 2 கழுகுங்களுக்கும் ரொம்பவே காயமாயிடுச்சு. அதிக ரத்தமும் போக ஆரம்பிச்சது. அப்படியே கழுகுங்க மயங்கி கீழே விழுந்துடுச்சுங்க. உடனே மீனும் அந்த 2 கழுகுங்க கிட்டையும் போய் கழுகோட தலைவர்கிட்ட இப்படி சொல்லுச்சு. கழுகு தலைவரே, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ஏமாத்திட்டேன். நான் அந்த கழுகோட மனைவியும் இல்ல, அந்த கழுகு என்னோட குழந்தைங்களையும் சாப்பிடல. அப்படியா?
அப்புறம் எதுக்காக இப்படி சொல்லி எங்க 2 பேத்தையும் சண்டை போட வச்ச? உங்கள மாதிரி கழுங்கால காட்டுல இருக்க எல்லா பறவைங்களுக்கும் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் எப்போ வேணும்னாலும் ஆபத்து வரலாம். என்னோட தோழியோட குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைய இந்த வேட்டைக்கார கழுகு சாப்பிடுச்சு. அதை கேட்டதுக்கு என்னையும் சாப்பிடுவேன்னு மிரட்டிட்டு போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு இதுக்கப்புறமாவது நாங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சுதான் இப்படி செஞ்சேன். கழுகு தலைவரே, இந்த பறவை இப்படியா உங்கள்கிட்ட சொன்னது? எப்படி ஒரு பறவை கழுகோட மனைவியாகும்? அதுவும் இல்லாம தன்னோட குழந்தைகளையும் மனைவிகளையும் எந்த கழுகு சாப்பிடணும்னு யோசிக்கும்? இதெல்லாம் யோசிக்காம எப்படி என் கூட வந்து சண்டை போட்டீங்க? இப்ப தேவையில்லாம நீங்களும் நானும் தான் அடிபட்டு இருக்கோம். எனக்கு சந்தேகம் வந்தது, ஆனா இந்த மீனும் என்ன நம்ப வச்சிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த குருவிய ஜெயிச்சு எப்படியாவது சாப்பிடணும்னு எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ள இருந்துச்சு. ஆமா, உங்கள்ட்ட பலம் தேவையில்லை, புத்திசாலித்தனம் தான் தேவைப்பட்டுச்சு. நான் என் நண்பர்களையும் குழந்தைங்களையும் எல்லாரையும் பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சு என்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டேன். ஆனா நீங்க உங்களோட முட்டாள்தனத்தால இப்போ நீங்களே அழிஞ்சிட்டீங்க இப்படின்னு சொல்லிட்டு மீனு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அந்த 2 கழுகுங்களும் இறந்துட்டாங்க. மீனு தன்னோட வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அங்க மீனோட குழந்தைங்க இல்ல. ஐயோ, என்னோட குழந்தைங்க எங்க போனாங்க? நான் என்ன பண்றது இப்படின்னு சொல்லி மீனு அழுதுட்டு இருந்தது. மீனு வீட்டுக்கு போறத பார்த்துட்டு இருந்தது மீனுவை கூப்பிட்டுட்டு போக அந்த இடத்துக்கு வந்தது. மீனு, ஏன் அழுகுற? பயப்படாத, உன்னோட குழந்தைங்க என்னோட வீட்டுல தான் இருக்காங்க. நீ வர நேரம் ஆகும்னு தான் உன் குழந்தைங்களை தனியா இருக்க விட வேணாம்னு நினைச்சு என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். மீனு, நீ வந்ததை பார்த்தேன், அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஏன் இவ்வளவு நேரம்? ரொம்ப நன்றி காலுவண்ணா. நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதுவா, கழுகுங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு அங்க போனேன். அதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? நீ அங்க போனியா? அதுவும் தனியா போனியா? அப்புறம் என்ன ஆச்சு? இப்படின்னு காலு கேட்டதும் அங்க நடந்த எல்லாத்தையும் மீனு காலு கிட்ட சொன்னது. இதையெல்லாம் கேட்ட காலுக்காகவும் மீனுவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுச்சு. மீனு கிட்ட இப்படி சொன்னது. மீனு, நீ ரொம்பவே தைரியசாலி. அது மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட தான். உன்னோட தைரியத்தாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் தான் இப்போ நம்ம கழுகுங்களோட பயம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். உன்ன மாதிரி நானும் இனி தைரியமாவும் புத்திசாலித்தனமாவும் இருக்கணும் மீனு. இப்படியே மீனும் காலும் பேசிட்டு இருந்தாங்க. மீனுவுக்கு தன்னோட குழந்தைங்கள்ட்ட திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்தது. குழந்தைங்களும் தன்னோட அம்மாவை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, புத்திசாலித்தனம், தைரியம் மற்றும் நிதானமான சரியான நேரத்துல எடுக்கிற முடிவும் பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்தும். கோபத்துல அவசரப்பட்டு முடிவு எடுப்பதை விட அறிவோட நிதானமா செயல்படுவது எப்போதுமே சிறந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்டோரியில மீட் பண்ணலாம். பாய்.